மாற்றம் ஒன்றே மாறாதது. மாற்றத்தை விரும்புவோர் புதிய முயற்சிகளை மேற்கொள்வர். அப்படி மாற்றத்தை விரும்பிய திருவண்ணாமலை மாவட்டம் காஞ்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் வேதியியல் முதுகலை ஆசிரியராக பணிபுரிந்த திரு கே சாந்தகுமார் அவர்கள் பணிமாறுதல் மூலம் செங்கம் மேல்நாச்சிப்பட்டிற்கு தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்றார். பணியேற்ற நாள் முதலே பள்ளிக்கு பல மாற்றங்களை கொண்டு வர விரும்பி அப்போதைய சட்டமன்ற உறுப்பினர் திரு பி பன்னீர்செல்வம் அவர்களை நாடி பல நலத்திட்ட உதவிகளை பள்ளிக்கு பெற்று தந்தார். அதில் 3 லட்சம் மதிப்பிலான நுழைவாயில், 20 லட்சம் மதிப்பிலான சுற்றுச்சுவர், 10 லட்சம் மதிப்பிலான மிதிவண்டி நிறுத்துமிடம், 8 லட்சம் மதிப்பிலான மாணவர்களுக்கென தனி கழிப்பிடம், அதேபோன்று 8 லட்சம் மதிப்பிலான மாணவிகளுக்கென தனி கழிப்பிடம், 2 லட்சம் மதிப்பிலான ஆழ்துளை கிணறு மற்றும் நீர்மூழ்கி மோட்டார் என ஆக மொத்தம் 51 லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை பள்ளிக்கு பெற்று தந்துள்ளார். மேலும் தமிழக அரசிடமிருந்து முதன்மை கல்வி அலுவலர் மூலமாக முறையே 30,000, 75,000, 75,000 என 3 சாய்தள வசதிகளையும் பெற்று தந்தார். பின்னர் விருப்ப மாறுதல் மூலம் மாறுதல் பெற்று திருவண்ணாமலை மாவட்டம் அரசு உயர்நிலைப்பள்ளி அடியண்ணாமலையில் 26/2/2021 முதல் தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்றார். இப்பள்ளிக்கும் மாற்றத்தை கொண்டுவர எண்ணி தன் சொந்த செலவில் 15,000 மதிப்பிலான பள்ளியின் பெயர் பலகையை அமைத்தார். முதன்மை கல்வி அலுவலரின் அனுமதியுடன் பள்ளியில் ஆங்கில வழி தொடங்கப்பட்டு பள்ளியின் எண்ணிக்கை 100ஆக இருந்ததை 165ஆக மாற்றினார். சேரும் சகதியுமாக இருந்த பள்ளியின் பாதையை மாற்ற எண்ணி தற்போதைய அமைச்சர் திரு ஏவா வேலு அவர்களின் உதவியை நாடி மண் சாலையை சிமெண்ட் சாலையாக மாற்றினார். மாணவ மாணவிகளுக்கு மிதிவண்டி நிறுத்த இடமில்லாததை அறிந்து அப்போதைய PTA தலைவர், SMC தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர் ஆகியோர் இணைந்து ஒரு அழகிய மிதிவண்டி நிறுத்தும் இடத்தை உருவாக்கினார்கள். சிங்கப்பூரைச் சேர்ந்த திரு முரளி பவானி தம்பதியர் மூலம் ரூபாய் 25,000 மதிப்பில் நெடுங்காலமாக சுத்தம் செய்யப்படாமல் இருந்த பள்ளியின் கழிவுநீர் தேக்க தொட்டி முற்றிலுமாக சுத்தம் செய்யப்பட்டு அனைத்து கழிவுநீர் குழாய்களும் புதுப்பிக்கப்பட்டது. மேலும் அவர்கள் அளித்த நிதியை கொண்டு பழுதடைந்த கை கழுவும் அமைப்புகளை நீக்கிவிட்டு புதிய கை கழுவும் அமைப்புகள் நிறுவப்பட்டன. மாணவர்களின் குடிநீர் பிரச்சனையை தீர்க்க அம்முகேர் தொண்டு நிறுவனம் மூலம் ரூபாய் 15,000 மதிப்பிலுள்ள நீர் சுத்திகரிப்பானும், பெயர் குறிப்பிட விரும்பாத ஒரு அமைப்பின் மூலம் 12,000 மதிப்பிலான மற்றும் ஒரு நீர் சுத்திகரிப்பானும் பள்ளிக்கு பெற்று தந்தார். அலுவலக தேவைக்காக பள்ளியின் சமூக அறிவியல் பட்டதாரி ஆசிரியையின் கணவர் திரு SP கிறிஸ்டி ரொசாரியோ மூலம் பிரிண்டர் ஒன்றை பள்ளிக்கு பெற்று தந்தார். மேலும் பள்ளியின் கணித ஆசிரியை திருமதி சிவசங்கரி அவர்களின் கணவர் திரு மணி காவல் ஆய்வாளர் மூலம் 7,000 மதிப்பில் அனைத்து வகுப்புகளிலும் உள்ள கரும்பலகைகளை புதுப்பித்தார். பள்ளியின் சுற்றுச்சூழலை மேம்படுத்த ரோட்டரி சங்கம் மூலமாக சுமார் 1 லட்சம் மதிப்பிலான 450 மரங்கள் பெறப்பட்டு பள்ளியில் குறுங்காடுகள் முதன்மை கல்வி அலுவலரின் அனுமதியுடன் பராமரிக்கப்பட்டு வருகிறது. சுற்றுச்சுவர் இல்லாத 4 ஏக்கர் பரப்புள்ள பள்ளிக்கு மனை விற்பனையாளரிடமிருந்து நிதி பெற்று கம்பி வேலியுடன் கூடிய அழகிய சுற்றுச்சுவர் அமைத்து தந்தார்.